ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி 2-in-1 ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து காய்ச்சி வச்சுருக்கேன். அதில் நம்ம 2 கேரட் நல்லா துருவி எடுத்து இதில் சேர்க்க போகிறோம். 2-in-1 ரெசிபி அப்படின்னா என்னென்னா, நீங்கள் இதை புட்டிங்காகவும் யூஸ் பண்ணலாம், ஐஸ்கிரீமாகவும் யூஸ் பண்ணலாம். ஒரே ரெசிபி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 2 கேரட்டை துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த பாலில் போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். கேரட் நல்லா சாஃப்டாக வெந்து வர்ற அளவுக்கு பால்லையே வேகணும். பால் நல்லா கொதிக்கணும். அது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்க போகிறோம். இதில் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணால் அது ஐஸ்கிரீம். இந்த ரெசிப்பியை நீங்கள் அப்படியே பண்ணிங்கன்னா அது புட்டிங். இப்போ நம்ம பார்த்தலாமா? கேரட் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 10 முந்திரி, ஒரு 10 வேர்க்கடலை அதை நம்ம சேர்க்க போகிறோம். நீங்கள் புட்டிங் பண்ணுறீங்க அப்படிங்கன்னா இதை நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. இல்லை ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் வேர்க்கடலையை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வெறும் முந்திரி பருப்பு மட்டும் போடுங்க. அதுவும் அங்கங்கே நம்ம அரைக்க தான் போகிறோம். ஒருவேளை நீங்கள் அரைக்கும் போதும் போட்டுக்கோங்க. மீதி முந்திரியை நம்ம இதை அரைச்சி தனியாக நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். அப்போ தனியாக நம்ம சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ நல்லா வேர்க்கடலை, கேரட், முந்திரி பருப்பு நல்லா வெந்துருச்சு. அதை அந்த பாலில் இருந்து நான் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. முந்திரி பருப்பும் அந்த வேர்க்கடலையும் நல்லா திக்னிங் கொடுக்கும். இப்போ அந்த மிச்சம் இருக்க பாலில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை நம்ம கேரட் வெந்தது பார்த்திங்களா, அதே பாலில் இந்த அரைச்சி வச்ச கேரட் விழுதையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா கிண்டிக்க போகிறோம். இதை நல்லா ஃபஸ்ட்டே கலந்துக்கோங்க. அடுப்பில் ஏற்றாதீங்க. நல்லா கலந்துட்டு அதோட 1/2 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் ஐஸ்கிரீம் பண்ணுறீங்கன்னா உடச்சி வச்ச முந்திரி பருப்போ பாதாம் பருப்போ இதோடு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி இதில் சேர்த்துக்க போகிறேன். இதை நல்லா கலந்துக்கோங்க. இனிமேல் தான் நம்ம அடுப்பில் வச்சு நம்ம அதை கொதிக்க வைக்க போகிறோம். முன்னாடியே நீங்கள் சேர்த்திங்கன்னா அங்கங்கே கட்டி தட்டிக்கும். இப்போ இதே ஸ்டேஜ்லேயே நீங்கள் பால் பவுடர் கொஞ்சம் இருந்ததுன்னா அதையும் கரைச்சி இதோட விடலாம். ஆனால் நான் இங்கே கடைசியாக தான் அந்த பால் பவுடர் போடுறேன். இதை நல்லா கொதிக்க விடுங்க. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிட்டே வரும். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. ஏன்னா அப்படியே விட்டிங்கன்னா அடியில் போய் செட் ஆகி அடியில் இருக்கிற பகுதி மட்டும் தீஞ்சுக்கும். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்பப்போ கிண்டிக்கிட்டே இருங்க. அல்வா மாதிரி கைவிடாமல் கிளறணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. லைட்டாக அடியில் பிடிச்சிக்காமல் கிளறி விடுங்க அப்பப்போ. இப்போ இந்த மிக்சர் நல்லா கெட்டியாகிக்கிட்டே வருது. இன்னும் நல்லா கெட்டியாகணும். நான் இங்கே ஐஸ்கிரீம் பண்ணுறது அப்படிங்கிறனால 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு நான் இதில் கரைச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் புட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதை 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவாக சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் ஃபுல்லாக கார்ன்ஃப்ளவர் மாவுலேயும் பண்ணுவாங்க, பால் பவுடர் கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணியும் பண்ணுவாங்க. நான் இங்கே கெட்டியாகணும் அப்படிங்கிறதுக்காக முந்திரி பருப்பும் வேர்க்கடலையும் சேர்த்து பண்ணியிருக்கேன். அதுவுமே நல்லா கெட்டியத்தன்மை கொடுக்கும். அதுக்காக அதை சேர்த்துருக்கேன். ஆனால் எப்போவுமே வேர்க்கடலை சேர்க்கும் போது நல்லா வறுத்த வேர்க்கடலையாக சேருங்க. கொஞ்சம் அளவு கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஃபுல்லாக அந்த வேர்க்கடலை ஸ்மெல் தான் வர்ற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் ஒன்று நீங்கள் எசன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஏலக்காய் கட்டாயம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேர்க்கடலை ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் அதை. இப்போ அதை நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா கெட்டியாயிடுச்சு.
மேலே நல்லா ஒரு மினுமினுன்னு நல்லா இருக்கணும், அங்கங்கே ஒட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட இருந்ததுன்னா பால் பவுடர் ஒரு 1/2 கப் வேணும்னா 1/2 கப் சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் இங்கே ஒரே 1 ஸ்பூன் வீடியோக்காக உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக 1 ஸ்பூன் தான் சேர்க்குறேன். இதே பால் பவுடரை நீங்கள் முன்னாடியே நம்ம ஃபஸ்ட்டே நம்ம எல்லாம் சக்கரைலாம் கலந்தோம் பார்த்திங்களா, அப்பயே கூட நீங்கள் சேர்த்துக்கிறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இதே மாதிரி பால் பவுட்ரு போட்டிங்கன்னா அங்கங்கே கட்டி ஃபார்ம் ஆகிடும். அதனால் மேக்ஸிமம் முன்னாடியே நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரே 1 ஸ்பூனுங்கிறதுனால தான் நான் இப்போ சேர்க்குறேன். இங்கே நான் ஐஸ்கிரீம் அந்த பவுல் ஊற்ற போகிறதுல சுற்றி நெய் தடவி வச்சுருக்கேன். ஈஸியாக டிமோல்ட் பண்ணுறதுக்காக. ஃப்ரீசரில் வைக்கும்போது சில நேரம் ஃபுல்லாக அதோடய ஒட்டிக்குது. நான் கரண்டி விட்டு எடுக்கும்போது ரொம்ப டைட்டாக இருக்குங்களா, ரொம்ப நேரம் வெளியே எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது, இல்லைனா அது ஓரமெல்லாம் உருகிடுது. அதுக்காக நான் சுற்றி நெய் தடவிருக்கேன். இப்போ இதில் உங்கள்கிட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை பொடி பண்ணி அடியில் ஒரு லேயராக போட்டுக்கோங்க. நான் இங்கே கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அந்த ஸ்மெல் கொஞ்சம் வராமல் இருக்கிறதுக்கு, வேர்க்கடலை ஸ்மெல் அதிகமாக வராமல் இருக்கிறதுக்காக. உங்கள்கிட்ட இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் அந்த க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க அந்த ட்ரேயில் நம்ம இதை ஊற்ற போகிறோம். இப்போ இதை நல்லா ஊற்றிட்டு நல்லா சரிசமமாக லெவல் பண்ணிக்கோங்க. கடைசியாக 2 தட்டு அப்படியே அடியில் வச்சு டேப் பண்ணிக்கோங்க. எங்கேயும் லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு, காற்று கட்டாமல் இருக்கிறதுக்காக. இப்போ அதை நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டு இது மேலேயும் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை போட்டுட்டு நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் மினிமம் ஒரு 3 ஹவர்ஸ் இல்லைனா ஒரு 6 ஹவர்ஸ் மேக்ஸிமம் நீங்கள் வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இங்கே ஐஸ்கிரீம் பண்ணுறதுனால நான் அப்படியே எடுத்திருக்கேன். நீங்கள் கட்டாயம் மறுபடியும் சொல்கிறேன், புட்டிங் பண்ணுறீங்கன்னா 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுங்க. அப்போ தான் நீங்கள் கேக் வெட்டுற மாதிரி அதை நல்லா வெட்ட முடியும். இதை அப்படியே நீங்கள் டிமோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கத்தியில் கேக் வெட்டுற மாதிரியே வெட்டலாம், நல்ல சாலிடாக இருக்கும். நீங்கள் 1.5 ஸ்பூன் மாவு கலந்திங்கன்னா அது ஐஸ்கிரீம் பதத்துக்கு தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மெத்தடு ஆனால் 2 ரெசிபி ரெடி. உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் கட்டாயம் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ.